நல்ல நல்ல படங்கள் நடிச்சும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அசோக் செல்வன். எல்லா கேரக்டர்லயும் கச்சிதமா பொருந்தக்கூடிய நடிகர் அசோக் செல்வன் அப்படின்னு சொல்லலாம். தன்னோட யதார்த்தமான நடிப்பால வித்தியாசமான கதைகளை தேர்வு பண்ணி தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டாரு. இருந்தாலுமே அசோக் செல்வனால தன்னோட மார்க்கெட்டை பெருசு பண்ண முடியல. அவருக்கு பின்னாடி வந்த நடிகர்கள் எல்லாருமே அசோக் செல்வனை இப்போ ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அசோக் செல்வன் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல தான் இப்போ வரைக்கும் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. சில நேரங்களில் சில மனிதர்கள், ப்ளூ ஸ்டார், போர் தொழில் இந்த மாதிரி அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் நல்லா இருந்தாலும் அதுல 2 ஹீரோக்கள் வராங்க. அதனால இவரோட இமேஜ்ல இருந்து வெளியே வர முடியாம டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்லயே தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஸ்வின் கக்குமனோ. மங்காத்தா படத்தின் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான அஸ்வினுக்கு அதுக்கப்புறமா 7ஆம் அறிவு, இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, பிரியாணி, வேதாளம், ஜீரோ இந்த மாதிரி படங்கள்லாம் அடுத்தடுத்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப நான் சொன்ன எல்லா படங்களையும் எடுத்து பாருங்க, அது அஸ்வினோட படம் கிடையாது. வேற யாரோ ஒரு ஹீரோவோட படத்துல அஸ்வின் நடிச்சிருப்பாரு. இதுதான் அஸ்வினோட கெரியர்ல மிகப்பெரிய பிரச்சனை. இவருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கான முக அமைப்புல இருந்து ஒரு பக்காவான ஹீரோ மெட்டீரியலாவே இவர் தெரிஞ்சாலும் ஹீரோ சான்ஸ் இவரை கூப்பிட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க. பொன்னியின் செல்வன் மாதிரியான மிகப்பெரிய படத்துல சேந்தன் அமுதன் அப்படின்ற கேரக்டர்ல இவர் நடிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமாவும் சினிமா கெரியர்ல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அஸ்வின் கடைசி வரைக்குமே ஒரு செகண்ட் ஹீரோவா இல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவே பார்க்கப்படுறாரே தவிர அஸ்வினால ஒரு முழு படத்தை தாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எந்த ஒரு டைரக்டருக்குமே வரல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது காளிதாஸ் ஜெயராம். நம்ம தமிழ் சினிமாவில் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஒரு பக்கவான ஹீரோ மெட்டீரியல் தான் இவர். ஆனா நம்ம தமிழ் சினிமாவில் இவரால பெருசா ஜொலிக்க முடியல. ஃபேமஸ் நடிகர் ஜெயராமோட மகனா தான் இவர் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன மீன் குழம்பும் மண்பானையும் அப்படின்ற படத்தின் மூலமா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா ஆகுறாரு. அதுக்கப்புறமா இவர் நடிக்கக்கூடிய படங்களோட கதைகள்லாம் எடுத்து பாருங்க, ஒரு செகண்ட் ஹீரோவா கேரக்டர் ஆர்டிஸ்டா மட்டும்தான் இவருக்கு கொடுத்திருக்காங்க. ரஞ்சித் இயக்கத்துல வெளியான நட்சத்திரம் நகர்கிறது அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய படத்துல காளிதாஸ் ஜெயராம் நடிச்சாரு. அதுக்கப்புறமா இவருக்கு சரியா எந்த ஒரு பட வாய்ப்புகளும் கிடைக்கல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண். ஹரிஷ் கல்யாண்லாம் எப்போ உள்ள ஆள் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா 1-2 படங்கள் நடிச்சிட்டாரு. சிந்து சமவெளி அப்படின்ற சர்ச்சைக்குரிய படத்தின் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாவில் இவர் அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து 4-5 படங்கள் நடிச்சும் சரியான அங்கீகாரம் இவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா பல வருஷம் கழிச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் ஹரிஷ் கல்யாண் ஒருத்தர் இருந்ததே நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறமா பேர் பிரேம காதல் அப்படின்ற ஒரு படத்துல இவருக்கு நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு தாராள பிரபு, தனுஷ் ராசி நேயர்களே, இஸ்பெக்ட் ராஜாவும், இதய ராணியும், ஓமன பெண்ணே இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்திக்கிட்டாரு. கடைசியா பாருங்க, பார்க்கிங், லப்பர் பந்து அப்படின்னு 2 மெகா ஹிட் படங்கள் ஹரிஷ் கல்யாணுக்கு கிடைச்சிச்சு. இவ்வளவு இருந்துமே இன்னைக்கும் டயர் 3 ஆக்டரா தான் ஹரிஷ் கல்யாண் இருக்காரு. ஹரிஷ் கல்யாண் தன்னோட மார்க்கெட்டை பெருசு படுத்தணும் அப்படின்னா சிவகார்த்திகேயன் மாதிரி லவ்வர் பாயா இருந்தது போதும், இனிமே நம்ம மாஸ் ஹீரோவா மாறணும் அப்படின்னு தன்னோட படங்கள்ல மாஸ் கதைகளையும் கமர்ஷியல் படங்களையும் தேர்ந்தெடுத்து நடிச்சா மட்டும்தான் தன்னோட மார்க்கெட்டை பெருசுபடுத்த முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கலையரசன். ரொம்ப ஃபேமஸான டைரக்டர்ஸான மிஸ்கின் மற்றும் ரஞ்சித்தோட படங்கள்ல தொடர்ந்து துணை நடிகரா நடிச்சிட்டு இருந்தவர் தான் கலையரசன். ராஜமுந்திரி, டார்லிங் 2 இந்த மாதிரி 2 படங்கள்ல ஹீரோவா கலையரசன் நடிச்சாரு. ஆனா அந்த 2 படமும் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாவும் துணை நடிகரா நடிக்கிறதுலயே அதிகமான கவனத்தை செலுத்தினாரு. அதுல அவருக்கு கிடைச்ச ஃபேம் அவர் ஹீரோவா நடிக்கும் போது கிடைக்கல. இருந்தாலுமே கலையரசனை எல்லா படத்துலயும் கூட்டிட்டு போய் கொண்டுறாங்க. இதனால ரீசெண்டா ஒரு மேடையில கலையரசன் சொல்லியிருப்பாரு, இனிமே நான் எந்த ஒரு படத்துலயும் சாகுற மாதிரி நடிக்கவே மாட்டேன். எல்லா படத்துலயும் என்ன கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ இனிமே நான் நடிச்சா ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன்னு கலையரசன் ஒரு முடிவு பண்ணிருக்காரு. அந்த முடிவு அவரோட கெரியரை எந்த மாதிரி மாத்துதுன்னு ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.